எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரப்போகின்ற சனி பெயர்ச்சியில் நல்ல பலன்களை அடைய போகும் ராசிகள், அதாவது மிகப்பெரிய வெற்றிகளை அடைய போகும் ராசிகள் எந்தெந்த ராசிகள் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கூட ஒரு பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சனி பெயர்ச்சி, சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக போகிற நிகழ்வு சனி பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இந்த சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு 2.5 ஆண்டுகள் ஒரு முறை பயிற்சியாக செல்கிறார். அப்போ ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருந்து கோச்சார பலன்களை நல்லதோ கெட்டதோ தருகின்ற ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்போ நீண்ட காலம் அந்த பலனை நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய வல்லமை சனி பகவானுக்கு உண்டு. ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு ஒரு வருஷத்துலேயே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுது. மற்ற கிரகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 நாள், இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் கால அளவு கம்மி தான். ஆனால் சனி பகவானுக்கு மட்டுமே 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய வாழ்வியல் மாற்றங்களை செய்யக்கூடிய அதிகாரம் சனி பகவானுக்கு நிறையவே உண்டு. ஏன்னா அவர் காலபுருஷனுடைய கர்மகாரகன். அப்போ இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் அந்த சுய ஜாதகத்தில் உள்ள தசா புத்திகளின் அடிப்படையில், ஏற்கனவே பிறந்த காலத்தில் சனி நின்ற அடிப்படையில் இந்த 2.5 ஆண்டுகள் அந்த பலன்களை கூட்டவோ குறைக்கவோ செய்வார். அப்போ கோச்சாரத்தில் சுப பலன்கள் நடக்கக்கூடிய ராசிகள், அசுப பலன்கள் நடக்கக்கூடிய ராசிகள், இப்படி கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். 12 ராசிக்கு ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் இந்த 2025ஆம் ஆண்டு வருகின்ற சனி பயிற்சி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லவிருக்கிறார். அப்போ கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போகும்போது அது காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுக்கு சனி பகவான் செல்கிறார். அது குரு பகவானுடைய வீடு. பொதுவாக குரு வீட்டில் சனி வரும்போது சனி நல்ல சுப பலன்களை பொது பலன்களாக கொடுப்பார். இப்போ குரு வீட்டில் சனி வந்தாலே அது குரு சனி தொடர்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால், குரு பொருளாதாரத்துக்கான ஒரு கிரகம், சனி வாழ்வியல் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா சனி பகவான் தான் கர்மகாரகன், ஜீவனகாரகன். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஜீவனம், வெற்றி, வளர்ச்சி இதை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறாரு. நான் 10-11 கூடியவர் சனி பகவான், காலபுருஷனுடைய 10-11. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ ரெண்டுமே வாழ்க்கையில் தீர்மானிக்கிற அதிகாரம் சனி பகவான் தான் உண்டு. அப்போ குரு பகவானுடைய வீட்டில் சனி வரும்போது அந்த பொருளாதாரத்தில் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பொதுவாக பொது பலன்கள் சிறப்பாக இருக்கும். அப்போ குரு பகவான் வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆண்டு அந்த சுப பலன்கள் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் அவரவர் ராசிக்கு சில மாற்றங்களை அது செய்வார் சனி பகவான். அதில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய போகும், ராஜ யோகத்தை அடைய போகும் ராசிகள் சொல்லப்போனால் 3 ராசிகள் தான். ஃபஸ்ட்டு மகர ராசிக்கான அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டு இந்த 2025 மார்ச்சுக்கு அப்புறம். காரணம், அவர்களுக்கு 7.5 சனி முடிவு காலம். கடந்த 7.5 வருஷம் சனி பகவான் விரயச்சனியாக, ஜென்மச்சனியாக, பாத சனியாக இந்த 7.5 ஆண்டுகள் 3.5 வருஷம் அந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தோல்வி, அவமானம், ஆரோக்கிய குறைவு, நிம்மதி குறைவு, நிறைய வீண் பழி, அலைச்சல், தொழில் தடை, வருமான தடை, கடன், நோய், வழக்கு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இந்த 7.5 ஆண்டுகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்துருப்பார். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் கடந்த ஒரு 7.5 வருஷம் என்பது சோதனை காலம்தான். அதில் ஒரு சிலருக்கு பலன்கள் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கும். இந்த மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் வருகின்ற 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி என்பது பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. கோச்சாரத்தில் சனி 3, 6, 11 இந்த இடங்கள் வரும்போது தான் வெற்றியாக நல்ல பலனை செய்வார். அப்போ 3ஆம் இடத்துக்கு சனி போகிறாருன்னா வாழ்க்கையில் நல்ல வெற்றி, முயற்சி, இளைய சகோதர வழியில் சிறப்புகள், வாழ்நாள் யோகங்கள், அடுத்த நிலைக்கு உயர்றது, புதிய மாற்றங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், இவங்களுக்கு ஒரு உத்வேகமே பிறந்துடும். இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சனி தன் பலனை கொடுக்க ஆரம்பிப்பார். புதிய ஒரு உத்வேகம் வரும். வாழ்க்கையில் அடுத்து நம்ம சாதிக்கக்கூடிய என்ன செய்யலாம்ங்கிற யோசனை வரும்.
தடைகளாக இருந்த காரியங்கள் போனால் தடை தவிடுபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் எல்லாவித வெற்றிகளையும் இவர்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் சனி பயிற்சி என்பது 3ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால இதில் அவரவர் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபதிகள் வலுத்திருந்தா இந்த பலன் சூப்பர் தான். இந்த தசாபதிகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, லக்ன சுபர்கள் இல்லை, லக்ன பாவிகள் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசை ராகு திசைகள் இந்த மாதிரி திசைகள் இருந்தால் இந்த பயிற்சிக்கான பலன்கள் கொஞ்சம் தடை இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துட்டிங்கன்னா அதில் உள்ள வழிபாடுகளை செய்யும்போது அதில் உள்ள தசாபதிகளை கணக்கிடும்போது உங்களுக்கு இந்த வெற்றிகள் கட்டாயம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி தான். என்ன தசாபதி நடக்கட்டுங்க, மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த 2025 மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வாழ்வியலில் நிச்சயம் உண்டு. அது நல்ல மாற்றம் தான். இவர்களுக்கு வாழ்க்கையில் பொற்காலம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம். அடுத்து இந்த சனி பயிற்சி யாருக்கு வெற்றியை தரப்போகுது, எந்த ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து 6ஆவது வீட்டுக்கு போகிறார். 6ஆம் இடத்தில் சனி வரும்போது கோச்சாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை செய்வார். அப்போ 6ஆம் இடத்துக்கு துலா ராசி அன்பர்களுக்கு சனி வர்றாருன்னா இந்த மார்ச்சுக்கு அப்புறம், அதாவது 2025 மார்ச்சுக்கு அப்புறம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆண்டாகத்தான் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில். இந்த மே மாதம் குரு பயிற்சி வரப்போது, குரு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த மார்ச்சில் சனி பயிற்சி வந்தாலும் கூட இந்த மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த பலன்கள் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வாழ்வியல் மாற்றங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். 6ஆம் இடத்தில் சனி போகும்போது காரிய தடைகள் விலகும், எதிரிகள் இல்லாத நிலை ஏற்படும், எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவார்கள், கடன் நோய் வம்பு வழக்குகள் எல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய உத்தியோக தடை இருந்தவர்களுக்கெல்லாம் கடந்த 2.5 வருஷம் பஞ்சம சனின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சனி, நிறைய பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்துகள் தடை, குழந்தைகள் வெளியில் பிரச்சனை, இதெல்லாம் தீரக்கூடிய காலம் இந்த மார்ச்சுக்கு அப்புறம். நல்ல ஒரு மாற்றம். அப்போ உத்தியோக தடை இருக்கிறவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் கிடைக்க போகுது, உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய உயர்வுகள் கிடைக்க போகுது, ப்ரமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய இன்னொரு ராசின்னு சொன்னால் அது துலாம் ராசி அன்பர்கள் தான். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி. அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு பயிற்சி சனி பயிற்சி என்பது சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 11ல் சனி வர்றதும் மிகப்பெரிய ஒரு வெற்றி தாங்க. 11ஆம் இடத்தில் கோச்சார சனி, உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த உபஜயஸ்தானத்தில் சனி வர்றார் அப்படின்னா 11ஆம் இடத்தில் சனி உங்கள் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய சனி. 11ஆம் இடம் வெற்றிக்குண்டான ஒரு ஸ்தானம். 11ஆம் இடம் என்ன அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். அப்போ 11ஆம் இடம் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம், லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இதில் கோச்சார சனி வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை அள்ளி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மாற்றம் காத்துட்ருக்கு. அதில் உங்களுக்கு ராசியில் வந்து குரு இருக்கார். உங்கள் கடந்த ஒரு வருஷம் இப்போ மே மாதம் குரு பயிற்சி வரும். இப்போ ஜென்ம குருவாக இருக்கார். அந்த ஜென்ம குரு கடந்து 2ஆம் இடத்துக்கு மே மாதம் குரு வந்துட்டார்னா இந்த சனி பயிற்சிக்குண்டான பலன்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே லட்டு மாதிரி கிடைக்கும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் 11ஆம் இடத்துக்கு வர்றது. சொல்லப்போனால் இந்த 3, 6 விட 11ஆம் இடத்துக்கு சனி வர்றது வந்து கோச்சாரத்தில் மிக மிக அருமையான ஒரு பொற்காலம். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தயாராகிக்குங்க. புதிய திட்டங்கள் போடக்கூடிய காலம். அப்போ உங்கள் அடுத்த வெற்றிக்குண்டான இலக்கை நீங்கள் நோக்கி ஓட ஆரம்பிங்க. உங்களுக்கு சனி பகவான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை காத்துட்ருக்காரு. அதில் குரு வீட்டுக்கு வர்றார் 11ஆம் இடத்துக்கு. அப்போ 11ஆம் இடத்துக்கு சனி வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே அவர் வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் அவர் தான் பாக்கியாதிபதி, எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உங்களுக்கு அந்த பாக்கியாதிபதி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு பலத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். அதுதான் உங்களுக்கான சிறப்பு. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் தசாபதிகள் எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ சுய ஜாதகத்தில் நல்ல தசாபதிகள் இருந்தால் கோச்சாரம் உங்களுக்கு 100 மடங்கு பலனை செய்யும். ஒருவேளை சுய ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த தசாபதிகள் சரியில்லை, இப்போ துளாராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு திசை நடக்குது, குரு வந்து பாவியாக இருக்கார், அஷ்டமாதிபதியாக இருக்கார், இப்படி லக்னத்திற்கு அவர் வந்து சுபகிரகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திசைகள் இருந்தால் மட்டும் அதற்கான வழிபாடுகளை போய் முறையாக செய்யுங்க. அப்போ உங்களுக்கு இந்த கோச்சார சனி என்பது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகும்.
என்ன திசாபதிகள் இருந்தாலும் இந்த 11ஆம் இடத்துக்கு வர சனி ஒரு பலனை உங்களுக்கு சிறப்பாக செய்யாமல் போக மாட்டாங்க. அதனால் இந்த 3 ராசி அன்பர்கள், அதாவது மகரம் சனி 3ஆம் இடத்துக்கு வராரு, துலாம் சனி 6ஆம் இடத்துக்கு வராரு, அதில் ரிஷபம் சனி 11ஆம் இடத்துக்கு வராது. ஆர்டராக சொல்லணும்னா ரிஷபம் 11ஆம் இடம், துலாம் 6ஆம் இடம், மகரத்துக்கு சனி 3ஆம் இடம், இப்படி வரக்கூடிய காலம். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு, துளாராசி அன்பர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த 2025 மார்ச்சில் வரும் சனி பயிற்சியானது மிக மிக அற்புதமான பயிற்சி. இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் ராஜ யோகமும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காலமும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த 3 ராசி அன்பர்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் சுய ஜாதகத்தை கட்டாயம் நல்ல ஆய்வு செய்து பார்த்து அதில் உங்களுக்கு பலன்கள் தடை இருந்தால், ஏன்னா தசைநாதனை மீறி ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தசைகள் பலமாக இருந்தால் தான் கோச்சார வெற்றிகள் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துட்டு இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு அப்படியே வாழ்க்கையில் பொற்காலமாக எல்லாருக்கும் இந்த 3 ராசி அன்பர்களுக்கு இருக்கணும்னு சொல்லி, மற்ற ராசி அன்பர்களுக்கும் கூட சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் சில மாற்றங்களை செய்யத்தான் காத்திருக்காரு, அவரவர் ஜாதக அடிப்படையில். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் முழு வெற்றிகள் இந்த 3 பேருக்கு, ரிஷபம் துலாம் மகரத்துக்கு, இவர்கள் முழுமையான வழிபாடுகளை செய்து வாழ்க்கையில் முழு வெற்றிகளை இந்த 2.5 வருஷம் அடைய வேண்டும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.